Hello all, welcome back to TN Job Seekers. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் டச் பண்ணிங்கன்னா கெனானிக்கல் ஜாப் வெப்சைட்க்கு வந்துடலாம். ஸோ இதுதாங்க போர்ட்டல். இதில் வந்து டேரக்டாகவே சேல்ஸ் டெவலப்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஜாப்க்கு வந்து லிங்க் வந்து பிலோவில் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பிகாஸ் இதில் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே கவர் ஆயிருக்கும். இது 100% ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தாங்க. உங்களுக்கு வேணா நீங்கள் ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணிக்கலாம். இது ஹைப்ரிட் தான். அண்ட் கெனானிக்கல் ஜாப் பற்றி வந்து பிரீஃபாக இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட அஃபிஷியல் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் தான் இருக்குது. அண்ட் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கான் ஆண்டர்பிரினர் மார்க் சட்டில்வர்த் தான் வந்து இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ இதை பற்றி நீங்கள் வேணா கூகுளில் வந்து ரிவ்யூஸ் பார்க்கலாம். ரொம்பவே ட்ரஸ்டடான கம்பெனி தான். அண்ட் எந்த ஜாப்மே வந்து நான் உங்களுக்கு டைரக்டா கொடுக்கல. இந்தியால இல்ல வேர்ல்டு வைட்ல எந்தெந்த ஜாப் வந்து அவைலபிளா இருக்கு, வேகன்சிஸ் வச்சிருக்காங்களோ அதெல்லாம் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுமோ அந்த லிங்க் மட்டும் தான் நான் ப்ரொவைட் பண்றேன். சேலரி பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு நீங்கள் 35,900 வரைக்கும் வாங்குவீங்க. அதுவும் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். உங்கள் வீட்டில் ஒரு ரூம் அண்ட் ஒய்ஃபை கனெக்ஷன் இருந்தாலே போதும், தாராளமாக நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு யாருக்குமே எதுவும் கிடையாது. அண்ட் எந்த பேட்சாக இருந்தாலும் ஓகே தான். 5 days மட்டும் தான் ஒர்க். ஃப்ரீ லேப்டாப் கிட்ட ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் சொல்லிடுவாங்க. இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே வீடியோவில் கவர் ஆகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் ஆகஸ்ட் 4th நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஆகஸ்ட் 4 தான் லாஸ்ட் டேட். ஆல்ரெடி அப்ளிகேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்மளோட வெப்சைட், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு எல்லா பிளாட்ஃபார்மோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு டெய்லியுமே போஸ்ட் வந்து நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும் வெப்சைட்ல. வீடியோ வரதுக்கு முன்னாடி எல்லாமே ரிலீஸ் ஆயிடும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நோட்டீஸ் பார்த்துடலாம். அண்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டெவலப்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் தான். கம்பெனி கெனானிக்கல். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஹைபிரிட் ஜாப் தான். பிரைவேட் செக்டர். பட் வேரியஸ் வேகன்சிஸ் இருக்கு. லிமிடெட் போஸ்ட் எல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு மட்டும் தான் லிமிட்டடா இருக்கும். பிரைவேட் ஜாப்ஸ்ல அப்படி கிடையாது. வேகன்சிஸ் வந்து நிறைய இருக்கும். பிகாஸ் நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கும். எல்லா இடத்துலயுமே ஆள் தேவைப்பட்டுட்டே இருப்பாங்க. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோஷர் டேட் பார்த்தீங்கன்னா 4th August அண்ட் டே ஷிஃப்ட் தான். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப் கேம்பஸ் டைப் தான். நீங்க வந்து கேம்பஸ் இன்டர்வியூ மாரி இல்ல. நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அண்ட் இன்கமிங் கன்சியூமர் கொஸ்டின்ஸ், சாட், ஃபோன், இமெயில் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். பிகாஸ் நம்ம ஒர்க்கே வந்து சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் தான். சேல்ஸ் டெவலப்மெண்ட் ரெப்ரஸன்ட் ஏதாவது ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணா அதுல ஏதாவது ஒரு எரர், குவரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுவோம்ல. அதே மாதிரி தான் நம்ம பேக்கெண்ட்ல ஒர்க் பண்ண போறோம். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பத்தி ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எல்லாமே ட்ரைனிங்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ ரீசெண்டா மார்க்கெட்ல என்னென்ன ட்ரெண்ட்ஸ் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எப்படி போகுது, மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக் நாலேஜ் இருந்தா போதும் தான். அண்ட் நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டுனா அந்த கம்பெனி பத்தி ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிடுங்க. சப்போஸ் கெனானிக்கல் கம்பெனில எப்படி எல்லாம் ஒர்க் பண்றாங்க, அண்ட் இந்த போஸ்ட்டுக்கு என்ன மாதிரி ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி யாராவது ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க, ரிவ்யூ ஷேர் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கேதர் பண்ணிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது இதெல்லாம் வந்து கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க. அபவுட் தி கம்பெனி, அபவுட் தி ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்பாங்க. அது எல்லாத்துக்குமே நீங்க ஆன்சர் பண்ணும்போது கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஸோ எப்போ நீங்க எந்த வேலைக்கு போனாலும் ஓரளவுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அந்த கம்பெனி பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு போறது தான் பெட்டர். பிகாஸ் எல்லா இன்டர்வியூலயும் இந்த ஜாப் பத்தி என்ன நினைக்கிறீங்க, எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும் டிப்ளமேட்டிக்கா. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், வேரியஸ் வேகன்சிஸ் அண்ட் போஸ்ட் நேம் வந்து சேல்ஸ் டெவலப்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ். பே ஸ்கேல் 20,300 35,900 வரைக்கும் அப்ராக்சிமேட்டா வாங்குவீங்க. உங்க ஸ்கில்ஸ் சப்போர்ட் வேரியா, சேலரி வந்து வேரி ஆகலாம். அண்ட் 1 இயருக்கு 3.4 LPA வந்து நீங்க வாங்குவீங்க. ரொம்பவே ஃப்ரெஷருக்கு ரொம்ப சூப்பரான சேலரி தான், டீசென்டான சேலரி தான். கண்டிப்பா எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் இன் எனி ஸ்ட்ரீம்னு சொல்லியிருக்காங்க. பேட்ச்மே ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல. அண்ட் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா அடிஷனல் அட்வான்டேஜ் தாங்க. இதன் ஸ்கில்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நமக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். அதனால எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்கணும்னா எல்லா கஸ்டமர்ஸ் கிட்டையும் ஈஸியாக பேசுறது, கொலாபரேட்டிவ் ஸ்கில் இருக்கணும், டீம் ஓரியன்டாக போகணும். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் நம்ம வந்து எழுதவும் தெரிஞ்சிருக்கணும், படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அடாப்டிவலாக இருக்கணும். இது எல்லாமே காமனாக உள்ளது தான். எல்லா வேலைக்கும் இது காமனான ஸ்கில்ஸ் தான். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். ப்ளஸ் உங்கள்கிட்ட பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணியிருக்கணும். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்கள் ரெஸ்யூமே பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி டேரெக்டாக ரிட்டன் டெஸ்ட் தான் இருக்கும். அது எல்லாமே வந்து ஓவர் த ஃபோன் ஆன்லைனில் தான் இருக்கும். எதுவுமே வந்து ஆஃப்லைன் கிடையாது. எல்லாமே ஆன்லைன் தான். டெலிஃபோனிக் ஆர் ஃபீல்ட் இன்டர்வியூ வந்து 99% வந்து ஃபீல்ட் இன்டர்வியூ இருக்காது. டெலிஃபோனிக் இன்டர்வியூவில் தான் எல்லாமே இருக்கும். ஸோ அமௌண்ட் எல்லாம் யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. சப்போஸ் யாராவது மிஸ்லீட் பண்றாங்கன்னா நீங்க வந்து அதை இக்னோர் பண்ணிடுங்க. உங்களோட ஷார்ட் லிஸ்ட் ரெஸ்யூமே பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டேட் அண்ட் டைம் எல்லாமே இமெயில் ஆர் வாட்ஸ்அப்ல வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ்னு சொல்லிட்டு 1 ரூபி கூட யாருக்குமே சார்ஜ் பண்றது இல்லை. அண்ட் வெப்சைட்லயுமே எதுவுமே பே பண்ணணும்னு சொல்லி போடல. அதனால நீங்க கிளியரா இருந்துக்கோங்க. ஸோ இந்த ஜாப்க்கு நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 6 ஸ்டெப்ஸை வந்து நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நான் வெப்சைட்டோட டேரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல எக்கச்சக்கமான போஸ்ட் வந்து ஆல்ஃபர் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இதனால அடிஷனல் ஸ்கில்ஸ் ஏதாவது இருக்கு, குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஜாப் சர்ச் பண்றீங்கன்னா நீங்க வந்து ஃபில்டர் பண்ணி போய் தேடிக்கலாம். நான் கொடுத்துருக்கிறது காமனான லிங்க் தான். ஸோ அதுல வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எலிஜிபிளா உள்ள மாதிரி அதுல நீங்க பண்றதுனால பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 4. அண்ட் மறக்காம எல்லாத்தையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து 1 டேக்கு ஒரு 2 hours 1 hour மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி என்னால ஏன் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பார்ட் டைம்னு கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் டைம்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்றேன். ஸோ வெப்சைட்டோட அடியில் வந்தீங்கன்னா கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு your link will be prepared within 0 seconds இருக்குல்ல, அது வந்து ஸ்டார்டிங்ல வந்து 30 seconds ரன் ஆகும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கிளிக் ஹியர் பட்டன் வந்து நீங்க டச்
டேரெக்டாக அஃபிஷியல் வெப்சைட்க்கு வந்தாச்சு. அதில் வந்து சேல்ஸ் டெவலப்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து பெங்களூரில் தான் வந்து போட்டிருக்காங்க. ஹோம் பேஸ்டு ஜாப் தான். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த கம்பெனி பற்றி நம்ம வெப்சைட்டில் ப்ரீஃபான இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக அலாபரேட்டிவாக தான் இருக்குது. அண்ட் சேல்ஸ் டெவலப்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதில் என்னென்ன பண்ணுவோம், கஸ்டமர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவோம், இமெயில், ஃபோன், சாட் இது எல்லாமே. அண்ட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும். சம்டைம்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் மார்க்கெட்டிங் இருக்கலாம், சேல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே சேல்ஸ் ஓரியன்டட் ஜாப் தான். ஸோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. நம்மள்ட்ட என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. நமக்கு அந்த கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன வந்து அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே அதாவது போனஸ் மாதிரி கொடுக்குறாங்கன்னா இதில் வந்து 2000 யூஎஸ்டி பர் இயர்க்கு வந்து ஒரு லேர்னிங்காகவே செலவு பண்ணுறாங்க. ஆனுவல் காம்பன்சேஷன் இருக்குது, ரெகக்னேஷன் ரிவார்ட்ஸ் இருக்குது, ஹாலிடே லீவு, பேரண்டல் லீவ்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் அண்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் கம்பெனி பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து கொடுத்துடலாம். அது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஜாப் சீக்கராக இருக்கீங்கன்னா எல்லாத்தையுமே கண்டிப்பாக லிங்க்டின் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட போகிறதில்ல. நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது சிம்பிளாக முடிச்சிடலாம். நீங்கள் வந்து டாப் கார்னரில் அப்ளை நவ் பட்டன்லையும் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் ரீட் அவுட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் ரெஸ்யூமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அட்டாச் பண்ணுங்க. கூகுள் டிரைவ்ல நிறைய பேர் வச்சிருப்போம். அதை அப்படியே லிங்காக ஷேர் பண்ணும்போது ஆக்சஸ் கேட்கும். ஸோ அந்த எல்லாருமே வந்து ஆக்சஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெயில் பண்ண மாட்டாங்க, அப்படியே இக்னோர் பண்ணிடுவாங்க. அதனால டவுன்லோட் பண்ணி அட்டாச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி இனோவேஷன் பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் போடுங்க. அப்படி இல்லாட்டி சாட்ஜிபிடியில் அட்ராக்டிவாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் எடுத்து அதை அப்படியே நீங்கள் வந்து இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாதான். பட் வந்து நம்ம ஜாப் வந்து நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம கண்டிப்பாக இதுமாரி நம்ம ஈஸியான வழியில் வேலை பார்க்க முடியாது. ட்ரைனிங் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக தான் ஒர்க் பண்ணுவோம். அதனால ஸ்டார்டிங் மட்டும் நீங்கள் நுழைஞ்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு நீங்களே உங்களோட ஆன்சர் அட்ராக்டிவாக கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், போடுங்க. அண்ட் மேத்தமெட்டிக்ஸை பற்றி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த ஸ்டார் போட்டிருக்கலாம், அது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. வெப்சைட் எது வச்சிருக்கீங்க, லிங்க்டின் ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து எந்த கண்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஆசைப்படுறீங்க, அந்த எந்த கண்ட்ரியில் நீங்கள் இப்போ இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து ட்ராப் டவுனில் இருக்குது. அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஃபைனலாக ஒன்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக தான் ஃபில் பண்ணியிருக்கோமானு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து செக் அவுட் பண்ணிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. பிகாஸ் ஒன் டைம் தான் நம்ம ஒரு கம்பெனியில் அப்ளை பண்ணுவோம், திரும்ப பண்ண முடியாது. ஸோ அதனால கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா மெயிலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது ஃபாலோ அப் பண்ணுறது மட்டும்தான் வேலை. அதை மட்டும் ரெகுலராக ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற மற்ற எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து எனக்கு மெயிலில் ஷேர் பண்ணாமல் இன்பாக்ஸில் ஷேர் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாகவே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி ஜாப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு வந்து வேறு ஜாப்ஸ் எதுவும் வேணும், கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் செக்டர், ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லாமல் வேறு ஏதாவது ஜாப் தேவைன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்ட் டைம்னா பார்ட் டைம்னு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.